காலேஜில் படிக்க மாட்டேன்னு சொல்கிற பையனுக்கு 10 ரூபா நோட்டு கொடுத்து சினிமா பார்க்க சொல்கிற ஒரு தகப்பனை பெற்றிருந்தேனேன்னா பிள்ளைகளை போட்டு கொல்றான்னு உழையா இப்போ 2.5 வயசுலேயே. ரேவதிட்டெலாம் சத்தம் போடுவேன், மார்ட்டினையோ சொல்லுவேன்ல ஃபோனில், லூத்தரையோ சத்தங்கித்தம் போடாதேன்னு. அந்த பிள்ளைகள் 2 நான் பேசுவேன், ஸ்தோத்திரமையா நான் லூதர் அப்படி பார்ப்பல, நான் லூதர் நல்லா இருக்கா குட்டி, சரி சரி. நான் என்னுடைய பிள்ளை அநேகமாக பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுவேன், பள்ளிக்கூடம்லாம் போக வேண்டாண்டா கெடுத்துருவாங்க, நீங்களா படிங்க. இப்போ அதனாலே என் மருமனும் மகனும் பேரனையும் பற்றி என்கிட்ட விட மாட்டாங்க, இந்த ஆள் கெடுத்து போடுவான். என் சின்ன பையன் தெளிவாக சொல்லிட்டான், உங்கள்கிட்ட தான் பையனை விடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் பள்ளிக்கூடம் போக மாட்டானேன்னா. அது நல்ல வேலை தான்டா நான் செய்தேம்னே, அந்த பேச்சே வேண்டாம், நான் பள்ளிக்கூடம் அனுப்ப போகிறேன் வச்சுக்க. அந்த வாத்தியானோ கெடுத்து குடிச்சு வராக்கிடுவான். ரேவதிக்கு வருத்தமாக இருக்கோ, ரேவதி மணிமேலையும் டீச்சர்ஸ், அந்த விஜயலட்சுமியும் டீச்சரு. இப்படி டீச்சர்லாம் இருந்தால் பையில பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவான். நம்ம வேறு நான் காலேஜுக்கு போனேன்யா, இதே காலேஜ் தான். ஆனால் அந்த காலேஜில் ஒரு சிறப்பு பாருங்கள், புதுமை பித்தன், அதான் பாரதி பயின்ற கல்வி நிலையம், புதுமை பித்தன் பயின்ற கல்வி நிலையம், நெல்லைக்கண்ணன் பயின்ற கல்வி நிலையம் 100ஆண்டு விழாவில் எழுதிட்டாங்க. நான் ஏஎல்எஸ்ல சண்டை போட்ட, மாமா அது எப்படி எழுதியிருக்கேன், மறுபடியும் நீங்கள் இங்கே தானே படிச்சியேன்னு. இங்கே வந்தேன், படித்தேன் நான் வேணும்னு கேட்டேன். நான் இங்கே வந்ததை ஒத்துக்கிறேன், படித்தது தவறான செய்தி. என்னையா நம்ம சும்மா வந்துட்டு போனோம், கேண்டீனில் மிக்சர் நல்லா இருக்கும் அதுக்காக தான் வந்துட்டு இருந்தேன் ஒழுக்கமாக. எங்கள் அப்பா கேட்டாங்க, படிக்க மாட்டேங்க பொதுவாகவே போகிறாங்க, நான் மிக்சர் ரொம்ப நல்லா இருக்குப்பா அதுக்கு தான். அவள் சொன்னால், அவன்கிட்ட சொன்னால் வீட்டில் கொண்டு தருவானே, இல்லை சாப்பிட்டு அந்த அலுமினிய தட்டை அப்படி வீசணும் அதுக்காக தான் போகிறது. இங்கே நம்ம எங்கே படிக்க போனோம், என்ன சொல்கிறிய, படிப்பு ஒரு புண்ணாக்கும் கிடையாதுயா. வந்தவங்கள்டையெல்லாம் ஒரு செய்தி, குழந்தைகளை கஷ்டப்படுத்தாங்க படிக்கணும்னு. ஏன்னா பேரக் ஒபாமா அநேகமாக அவுட் சோர்சிங் எல்லாம் ஒத்துக்கிற மாட்டான், உண்டா இல்லையா? என்ன ரேவதி, அங்கேருந்து அனுப்பிடுவான். நான் என்ன சொல்கிறேன், அவன் நாடு, அவன் சொல்லிட்டான்ல அன்றைக்கே சொல்கிறானே அந்த உன்னுடைய உரையில் என்ன சொல்கிறான், என் நாட்டு இளைஞர்கள் $10 $20 வேலை பார்த்து சங்கடப்படுறான், இதை எப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுங்கிறான். அப்போ அவன் நாடு, அவன் செல்வ வளம், அவன் இது வரும்போது நம்மளை போன்னு தானே சொல்லுவான். உடனே நம்மளால் சொல்லலாம், நம்மளை போன்னு சொல்லலாம், நீங்கள்லாம் அதுக்கு பயப்படுறீங்க. நானா பேரக் ஒபாமா பேசிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, இவ்வளவு அற்புதமா, இவ்வளவு அறிவாற்றலா, லிங்கனுக்கு பிறகு கென்னடிக்கு பிறகு ஒரு கருப்பு நிறத்தில் வந்த பையன், அது இவ்வளவு வாக்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டானேங்கிற பொழுதே நான் என்ன அழுதம் தெரியுமா, இவனை கொன்று விடுவார்களே, இவனை கொன்று விடுவார்களே, வெள்ளையங்க ஒத்துக்கிடுவானுங்களா இவனை, அவன் எவ்வளோ அறிஞனா இருக்கான் தெரியுமா, அந்த கூட்டத்தை எப்படி வசப்படுத்தி வச்சிருக்கான் பார்த்தீங்களா. அப்படி பேசி முடிச்சு வின் அப்படிங்கிறான். 1.5 லட்சம் பேரும் அந்த இளைஞர்களை பற்றி பேசும்போது அப்படியே கேமரா பிபிசியில் காட்டுறான், இளைஞர்கள்லாம் அழுறான் அவனுக்காக. அமெரிக்க இளைஞர்கள் என்ன தலைவன், இவ்வளோ வித்தியாசத்தில் ஜெயிப்பான்னு யாருமே நம்பலை இல்லையா. அந்த மெக்கேன், அந்த சாரா பாலினா, அவள் ட்ரெஸ் பண்ணானே அது பெரிய பிரச்சனை ஆகிட்டு. அந்த சாரா பாலினா ஒரு வைஸ் பிரசிடென்ட் நின்னால இப்படி பேசிட்டேன்னு வைங்களேன். ஒன்று ஒரு போய் கேட்கான், அந்த இங்கிலீஷ் நியூஸ்லாம் பார்த்துருவியன்னா, இந்த நாயை நான் என்னையா பண்ண, எப்படி கல்லை கொண்டு எரியுதுன்னே தெரியல எனக்கு இவன் மேலே. CNN பார்த்துருவீங்களோ, ஆனால் சிண்டு பேப்பர் படிப்பீங்களோ, அப்போ படிக்கல இல்லை படிக்க அது எப்படி படிக்கலைன்னா படிக்க, படிக்காதனால நம்மள படிக்க லூசு பையில. எதுக்கெல்லாம் தான் ஏன் இவன்ட்ட நான் யோசிக்கிறதுக்கு. ஒரு ஹோட்டலில் சாப்பிட விடுதானா, என்ன நினச்சி இங்கே வந்து சாப்பிடுதியே அப்படிங்க, இல்லை இங்கே தான் இட்லி நல்லா இருக்கும். சே, உங்கள் ஸ்டாண்டர்டுக்கெலாம் இங்கே சாப்பிடக்கூடாதுங்க. அவன் நமக்கு ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டு வச்சுருக்கான். நான் சொன்னேன், என் ஸ்டாண்டர்டு என்னென்ன இல்லைன்னாச்சு, நீங்கள் இல்லைங்க வா, சேது மிஸ்ஸம் அண்ணாமலை நல்ல இட்லி கொடுக்கான், அந்த பாளையம் ஹோட்டலில் அருமையாக இருக்கும், சின்ன ஹோட்டல் தான், ருசியாக இருக்கும். உங்களெல்லாம் ஒரு ஹோட்டலுக்கு சென்னையில் கூட்டு பண்ணலாம் பாரதி, அரிமதிக்கு உடனே கேட்பான், எங்கள் அப்பன் தாண்டா அப்படிலாம் இடங்க. நாரதகான சவாக்கு ஒரு முடுக்கு இருக்குது, தங்குது உட்லன்ஸில் தங்குவேன். அந்த முடுக்குள்ளே நம்ம கன்னியாகுமரி ஐயர் ஒருத்தன் மெஸ் வச்சுருக்கான், அருமையாக இருக்கும். இட்லி சாம்பார், அவன் மத்தியானம் சாப்பிட்டோம், போய் சாப்பிட்டோம்ல ஐயா எல்லோரும். அதே நேரம் சரணபவனுக்கு ஒரு நாள் போயிட்டோம். எங்கள் நாடார் பழனி பாரதியும் பையன் ஜெயந்தா வந்தியில் அன்னைக்கு எல்லோரும் போனோம்ல. தோசை 120 ரூபா, விவரம் தெரியாது, பில்லு 3200 போட்டு கொடுத்தான். இந்த பையில எங்கள் படையாச்சி எங்கே எல்லாம் எங்கே இருக்க, படையாச்சி வா, இவன் மெட்ராஸ் மருத்துவருக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம். இந்த பேர் சொல்தான், உடனே எப்பா 3200 பில் போட்டிருக்கானவோ, வெள்ளித்தட்டை தூக்கிட்டு போயிடுவோம்மா. நான் சொன்னேன் இல்லை நீ எல்லாம் தூக்கெல்லாம் விடாதுண்ணே. அவன் சொன்னான், அதுக்கு சேர்த்தான்ப்பா பில் போட்டிருக்கான், தட்டுக்கு சேர்த்தான், உனக்கு விவரம் பத்தலன்னு இவன் நமக்கு புத்தி சொல்கிறான். நான் சொன்னேன், இல்லை அப்படிலாம் கிடையாது, என்ன பாரதி ரொம்ப ஒம்பன்ட்டே இருந்தான். ஆனால் எங்கள் நாடார் தான் சிறப்பாக ஒரு வேலை செஞ்சார். வெளியே வந்தார், படியை 3 தடவை தொட்டு கும்பிட்டாரு. என்ன நாடார், இனிமேல் இந்த ஹோட்டலுக்கெல்லாம் வந்துடக்கூடாது ஐயா, அநியாய கொள்ளையடி.
நான் என்ன சொல்றேன், அந்த ஐயன் ஹோட்டலுக்கு போறேன்னு வைங்க, தோசை 3 ரூபா 4 ரூபாய்க்கு அருமையான தோசை, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அங்கே போகக்கூடாதுங்கண்ணே. என்னாச்சு உட்லட்ஸில் தங்கிட்டு அங்கேயும் போய் சாப்பிடுதியான்னு ஒருத்தன் கேட்கான். எனக்கு அங்கே தான் சாப்பாடை பிடிச்சிருக்கு, அங்கே சாப்பிட. அது என்னாச்சு, நம்ம இந்த இது ஸ்டேட்டஸை கீப்பப் பண்ணணுமா, ஒன்றும் பண்ணி பிச்சை எடுக்க வேண்டாம், சாப்பிடணும், நல்ல சாப்பிடணும். அவட்ட சாப்பிட்டா உனக்கு என்ன கேடு, எப்படிலாம் வீணாக போகிறானுங்கிறிய. மெனு கார்டுன்னு ஒன்று கொடுக்கான், எந்த நாய்க்காவது அது படிக்க தெரியுதா, பாதி பேருக்கு தெரியல. நான் எங்கள் மாப்பிள்ளை இருக்கிற மாப்பிள்ளை என்ன பாக்கியன்னா, சாப்பிட வந்தால் படிக்கிறதுக்கு புத்தகம் கொடுக்கானுவலைங்க அவன். இது படிக்கல லூசு பேலுக்கு பிறந்த வேலை, அது சாப்பாடு அந்த இளவை, அது இட்லி தோசையை தான் இதில் எழுதியிருக்கானாங்க. நான் ஒரு சரணபவன் ராஜவால் நாடாட்ட ஒருத்தர் டிஜிபி ஸ்ரீபால் நானும் சாப்பிட போயிருந்தோம். அப்போ ராஜவால் நாடாட்ட சொன்னேன், அண்ணாச்சிங்க வாங்க தமிழில் அட்டை அடிச்சு கொடுங்க. கொடுத்தாருண்ணா தமிழில். ஏன் உணவு விடுதியில் சாப்பிட்றது கூட தமிழ் அச்சு அடிச்சு தர மாட்டானா, என்ன கேடு பாருங்களேன். சின்ன பட்டுறான்னு வாங்கிட்டானுவோ, கொண்டு வச்சப்புறம் சொல்கிறான், என்னாச்சி சுண்டல், என்னாச்சி சுண்டலுங்க. நான் சொன்னேன் கொண்ட கடலை, அது இந்தியில் சென்னான்னா கொண்ட கடலை. என்னாச்சி பெருமாள் கோயில் விவகாரத்தை போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டானாங்க. என்ன இல்லைன்னா அவன் பெருமாள் கோயில் பக்கத்திலே வாழ்ந்த பைய, அங்கே சுண்டல் வாங்கி தின்னு பழகிருக்கான். இது என்ன வாழ்க்கைன்னு கேட்குறேன். சென்னா பட்டுறான்னு உனக்கு தெரியுமா, உங்கள் அப்பன் பாடலிங்கம் பிள்ளை தின்னானா, உங்கள் தாத்தா சொக்கலிங்கம் பிள்ளை தின்னானா, நாய்க்கு பிறந்தவனே அவன் பூரா இட்லியும் இடியாப்பமும் தானே தின்னான், அது தின்னேன். சென்னா பட்டுறாங்க பல பண்ணிடுங்க. என்ன ஐயா, எனக்கு சிரிப்பாக இருக்கு இவனோட பார்த்தா. இது நான் சொல்லுவேன்ல, இதில் இன்னொரு சங்கடம், நம்ம ஊரில் பெரிய விஷயம், நம்ம எவ்வளோ பேசி இது ஏற்றுக்கிறவன்னு இருக்கான் பாருங்க 95%. உங்கள்கிட்ட சொல்கிறேன்யா, அவங்களால தான் நான் உயிரோடும் இருக்கேன், உலகத்தில் புகழோடையும் இருக்கேன். இந்த 5% தள்ளிடுவேன், ஏன்னா அவன் அப்படி தான் இருப்பான், அவனால் சும்மா இருக்க முடியாது. என்னாச்சு தாஜ்மஹாலை அவன் வந்து மும்தாஜ்காக தான் கெட்டானோன்னாச்சு, ஷாஜகான் கேட்கானா. எத்தனை வருஷம் ஆச்சு, ஷாஜகான் செத்து எவ்வளோ நாள் ஆச்சு, மும்தாஜ் செத்து எவ்வளோ ஆச்சு, அது போல பெரிய தாஜ்மஹால் இவனுக்கு சங்கடமாக இருக்கு. பாருங்கண்ணாச்சு, நம்ம வீட்டுக்காரிக்கு நமக்கு 2 சேலை எடுத்து கொடுக்க முடியல, அந்த சாய்வு அவ்வளோ பெரிய மாளிகை கட்டியிருக்கான். நாடு விளங்காதுங்க. ஆனால் இப்போ அவன் எப்போ கட்டியிருக்கான் தாஜ்மஹால், இப்போ விளங்காது என்னாச்சு, நாடு ஒப்பேறாது. சரி நான் சொல்ல ஒப்பேறாது, ஒத்துக்கிட்டே இல்லை. ஆமாம் ஆமாம், நீ ஒன்றை மாதிரி ஆள் இருக்க வர இந்த நாடு எப்படில ஒப்பேறும். சரியா சாப்பிட்ற இடத்துல சண்டை, குளிக்க போன இடத்துல சும்மா இருப்பானா. முன்னாடி படித்தூரில் ஒரு நீலஞ்சோப்பை வச்சுக்கிட்டு இவனுங்க படுத்துற பாடு. அண்ணாச்சி பேரக் ஒபாமா ஜெயிச்சிருவானாம்மா, இங்கே நீலஞ்சோப்பே 1 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். இவன் அமெரிக்க தேர்தல் முடிவை ஜெயிச்சிட்டானே, பெரிய கெட்டிக்காரனா தான் தெரியுதான். என்னன்னாச்சு, கவர்மெண்ட் ஓட்டிடுவானா, அடுத்த கேள்வி. எது அந்த வேட்டிய இடுப்பில் ஈரத்துண்டை கெட்டிக்கிட்டு வேட்டியை காய போட்டுக்கிட்டு ரயில்வே லெவல் கிராசிங் வர்றதுக்குள்ளே அந்த வேட்டி காஞ்சிரும், அதை இடுப்பில் கட்டிடுவாங்க, தோளில் துண்டை போட்டுருவாங்க. திருப்பணி முக்கில் பிரிகிற பொழுது உலகமே மறந்துடும், வீட்டில் போய் பழைய சோறு திங்கணும், ஜவுளி கடைக்கு துணி கிழிக்க போகணும். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு இந்த ஊரில் மகிழ்ச்சியா, 2000 ரூபாய் சம்பளத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கான் பார்த்தீங்களா. ஏதாவது வருத்தப்படுறானா, 2000 ரூபாய் சம்பளத்தில் இருந்துக்கிட்டு. என்னாச்சு உங்கள் விஷயம் தெரியுமா, ஆமாம் எங்கள் சித்தப்பா குடும்பம் க்ளோஸ் என்னாச்சு, சுத்தமாக முடிஞ்சிட்டு ஒன்றும் ஒப்பேறாது. எவ்வளோ மகிழ்ச்சி, நல்ல பையன். அவள் குடும்பம் சித்தப்பா குடும்பம் க்ளோஸ் ஆனதில் ஒரு மகிழ்ச்சி. என்னாச்சு கடைசி அந்த 6 மரக்கு ஒரு படம் வித்தாச்சு, என்னாச்சு இனிமேல் பிச்சை தான் எடுக்கணும். என்ன மகிழ்ச்சிடா, அடாடாடாடாடாடா, உங்களை என்னடா பண்ணுறது இது. ஏல சித்தப்பா அவனுக்கு என்ன, சித்தப்பன் பிச்சை எடுக்க உனக்கு கேவலம் இல்லையா. அதில் சில பேர் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பான். ஆனாச்சு இப்போ சித்தப்பாட்ட பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டாங்க, ஏன்னா ரொம்ப கீழே போயிட்டாரு, நம்மளை வந்து தொந்தரவு பண்ணிடக்கூடாதுலாங்க. அவன் வேற கணக்கு. சித்தப்பா இங்கே வந்துடக்கூடாங்க தோசை இட்லிக்கு, இவங்க தான் என்னை ரசிக்க வைக்கிறானுங்க. அதுதான் ஸ்டாலின் குணேஸ்வரன் சொல்லுவார், ஐயா புஸ்தகத்தை படிக்கிறோட மனுஷங்களை படிப்பாரு. நான் அந்த காலை நேர தொடர் வண்டியில் போனால் ரொம்ப ரசனையாக இருக்குமையா பார்த்துக்கலாம். அந்த அதில் போக முடியாது, சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு இந்த பண்டமத்தையே கொண்டுருவானுவோம், படாய் படாய் படாய்மா. நம்ம பையன் அதே பார்ப்பான், நமக்கு அதில் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ வந்துடும். இவன் பிள்ளைக்கு ஆசைப்பட்டால் வாங்கி கொடுக்கான், மற்றவன் இவனை கேவலமாக நினச்சோன்னா வாங்கி கொடுத்துருவான். அதில் நான் போகும்போலாம் பிஸ்கட் பாக்கெட்டாக வாங்க, இந்த சின்ன குழந்தைகள் ஓடி வரும், நம்ம கொடுப்போம் வைப்போம். சில பையன் பிஸ்கட்டை துண்டை வச்சு மறைச்சிக்கிட்டு திங்காயா. இந்த சின்ன பிள்ளைகளும் அவங்ககிட்ட போய் தொலையுது. நான் நம்ம கொடுத்தா வாங்க மாட்டேங்க, அவன்கிட்ட போய் மாமாங்க, அவன் போ துண்டை மறைச்சிக்கிட்டு போவாங்க. நான் சொன்னேன், ஐயோ அதுக்கு 2 பிஸ்கட்டை கூடங்க. அவன் ரொம்ப டெக்னிக்காக சொல்கிறான்,
அவங்க தாய் ஒத்துக்கிற மாட்டாங்க. விஷ பிஸ்கட் கொடுத்துருவோன்னு சந்தேகப்படுவாங்களாங்க. நான் சொன்னேன், நீ கொடுத்தா அது விஷ பிஸ்கட்டே தாண்டா, நல்ல பிஸ்கட் கொடுத்தா கூட. எச்சிக்கல பயிலவளா இருக்கானே. இல்லை ரயிலில் போகிற ஒரு சின்ன குழந்தை ஓடி, அது கடவுளை பாருங்களேன், இந்த சின்ன குழந்தை அவனை பார்க்க தான் அனுப்புவார் கடவுளும். கொடுக்க மாட்டேன். கடவுள் ஏன் அனுப்புறாரு தெரியுமா? நமக்கு காட்டுறார், இந்த ரயிலில் ஒன்றை தவிர ஒரு 10 எச்சி பைய வரான் பார்த்துக்கோ. இவெல்லாம் மனுஷனே கூட குழந்தைகளுக்கு. அந்தமான்லேருந்து விமானத்தில் வரேன், ஒரு பெண் என்னோட வந்து கேட்டா, அவள் 2 வயசு பிள்ளைய கையில் வச்சிருக்கா. அது சாப்பிடணும்னு நினைக்குது. சாப்பாடு பரிமாறுறாங்க. நான் சொன்னால் அவள் எடுத்துக்கிட்டுமான்னு. நான் வேண்டாயா, நான் மெட்ராஸ் 2 மணி நேரம் குழந்தை அப்பாட்டு எடுக்கிறா. சிந்துவா, நான் குழந்தைன்னா சிந்தும், சிந்துனா தான் குழந்தை. சட்ட திட்டமாக சாப்பிட்டா அது எவனுக்கு பிறந்தது. ஆமாம் என்னண்ணே ராமச்சந்திரன், 2 வயசுல கரெக்டாக பேசுனீங்கன்னா ரொம்ப ஆபத்துண்ணே. ஹோட்டலுக்கு போனால் 3 டிக்கெட்டு 1 தின்றும். அது தப்பு. குழந்தை சிந்தும், குழந்தை ஓடும், குழந்தை விழும், குழந்தை அடிபடும். அதான குழந்தை. பொம்மையா இருக்கணுங்க குழந்தைய. அது இந்த டிவிஎஸ் 15 நம்ம ஐயங்கார் ஒரு வண்டியை கண்டுபிடிச்சாங்க. முன்னால 3, நடுவில் 1, பின்னால 2, கடைசியில் 1 கேரியரில் தொங்குது. என்னடான்னு கேட்டேன். அது இலவச இணைப்பு, எவ்வளவோ முயற்சி பண்ணோம், பிறந்துட்டுங்க. இவனை அது மாமா அதை தம்பி நினைவுபடுத்துறாப்புல. வயிற்றுலையும் வேற 1 இருக்கு. அவனை என்ன செய்ய? அன்னைக்கு பாருங்க போறேன், இப்படி ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு அந்த அம்மா பாட்டு உட்காந்துருக்கு. நமக்கு பதறுது. காரை சுலோ பண்ணி, அம்மா பிள்ளைய நல்ல உள்ள தள்ளி வச்சுக்கமா, அப்படி வச்சிருக்கீங்க. எல்லா பொம்பளையும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய கூட்டு போகும் பார்த்தீங்களா, ரோட்டில் பிள்ளைய விட்டு இவ பத்திரமா போறான். நீங்க நல்லா கவனிங்க. வலதுகிற அது பஸ்ஸு கார் போகும். இந்த பஸ் கார் ரொம்ப அது சுண்டி இழுக்காத. சுண்டி இழுக்கு பிறந்ததா அது? குழந்தைய இடது பக்கம் விட்டு கூட்டு போ. இதெல்லாம் சின்ன விஷயம் தானே, தெரியணும்ல. அது இந்த ரேவதி ஒரு அருமையான கட்டுரை எழுதுச்சு. அவள் வீடன்ல தாண்டா 10 வயசு குழந்தைகளுக்கு இந்த மிடி சுடியெல்லாம் போட்டு டைட்டாக உட போட்டு வர்றிய, எத்தனை ஆண்கள் பார்வை தப்பா அந்த குழந்தைகள் மேலே விழுதுன்னு எழுதியிருந்தது. ரசித்தேன். அந்த ஆடையெல்லாம் நம்ம ஆடையா? அதுக்கு விளம்பரம் வேற. எல்லா நிறுவனம் இருக்கலாம், விற்கவும் போகிறான். உங்கள் நிறுவனம்னே நம்ம பற்றி எழுதுறானே. நம்ம மாப்பிள்ளை கபாலி உட்காந்துருப்பான் எங்கேயாவது. இருக்கான்லாம் அவன் கபாலி உடனே சொல்லுவான், கடையில் நமக்கு தான் பங்கு இருக்கலாம், தான் போய் எடுத்துகிட்டு வருவோமேம்மா. எதுக்குன்னா அது உங்கள் நிறுவனம் தானே போட்டிருக்கான். இன்னும் தாலியை போட்டு அறுத்த நிறுவனம் உங்கள் நிறுவனம். இந்த உங்கள் வீட்டு பிள்ளை கபாலி ஒரு பெரிய ரசிகன். எனக்கு எத்தனை பேர் வச்சுருக்கேன் இங்கே ரசிக்கிறதுக்கு. அவன் சொல்கிற செய்திகள் சங்கர் ப்ரொடக்ஷன்ஸ் தானே, நம்ம ஒன்று ஆர்பி சௌத்ரியில் இல்லைங்க. அது பிரம்மாண்டமாக இருக்கான். அவளை எப்படி சொல்ல பாருங்க. அவன் சினிமா பாசையில் தான் சொல்லுவான். வந்துட்டானா மாப்பிள்ள, ஆபத்தான வந்தான். இவெல்லாம் பெரிய அறிவாளியாக இருக்கான், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு. முட்டாளாக இருந்தால் வண்டியை ஓட்டிலாம் நம்ம. அவன்கிட்ட இவன் ரொம்ப விவரமாக தான் இருக்கான். நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ அரசியல் இல்லைனா உன்னை விட மாட்டானோ. இவ்வளோ அறிவாக இருந்தால் அரசியல் உன்னை இப்படி ஒத்துக்கிடும். ஐயாவுடைய கவிதை, என்னுடைய பொடிவின் பொன் விழா மலர் வாங்கி பாருங்க. ஐயா ஒரு கவிதை எழுதியிருக்காரு. எப்படி நான் இந்த ஆளை மறக்க முடியும்? என்ன கவிதை அது? கருவறையில் இருக்கிற குழந்தை கண்ணா உன் பேச்சை கேட்டால் கருவறை சுவர்களில் தமிழ் வாழ்க என்று எழுதிவிட்டுத்தான் தரைக்கு வரும்னு. இவங்கெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சாங்க? அன்பா இருப்பேன், கோவப்படுவேன். எவனாவது கோவப்படலைன்னு வைங்க, அது திருட்டு நாய், அதில் பழகிடப்படாது. சிலர் சர்மக்கல்னாச்சு அவன் சரதானாச்சு, ஆமாம் நீ முட்டா போய் ஆமனாச்சு சரதானாச்சு, நீங்கள் சொன்னா சரதானாச்சு நீ விளங்க மாட்டேன். ஆமனாச்சு ஆமனாச்சு. அவன் ஆபத்தான தயல், அவனை வச்சிருக்க விட ஊரில் அவனை கொன்று. கோவப்பட்டானா அவன் மனுஷன், அவன் நம்மகிட்ட உண்மையாக இருக்கான்னு அர்த்தம். கோவப்பட்டா தானே அவன் மனுஷன். கோவப்படுறவன்ட்ட தான் குணம் இருக்கும், கோவப்படுறவன்ட்ட தான் சிந்தனை இருக்கும், கோவப்படுறவன்ட்ட தான் செய்தி. மற்றவெல்லாம் நடிகை சொல்லி இருக்கலா எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து. சரி கும்பிடும்போதே என்ன நினைப்பான் தெரியுமா? எதுவும் கேட்டுருவானோ, வந்துட்டானே என்ன கும்பிடும், இப்படியே தானே பேசான். சரி மாதிரி சரி 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 அரசியல் இல்லை என்ன, சரி 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 இப்போ இலக்கியம் தான் என்ன, சரி 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 பட்டிமன்றம் சரி 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 நம்மளை பேசவும் விட மாட்டோம். ரொம்ப குயிக்காக பேசுவான். அமெரிக்காக்கெல்லாம் போறிய என்ன, சரி 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 விஜய் டிவியில் 40 ரூபா கொடுக்காங்களோ, சரி 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 அங்கே 40 ரூபா கொடுக்கான்னு இவனுக்கு எவனோ சொல்லியிருக்கான். இவ்வளவு இவனை என்ன சங்கர் நாராயணே, எனக்கு தெரிஞ்சு சங்கர் நாராயணே சாப்பிடாம உட்காந்துருந்த ஒரே மேடை இதுதான். எங்கே அந்நியமா சரி பட்டிமன்றத்துக்கு எங்கேயா வருவாப்பில் வந்தவொடனே மேலே சங்கரை சாப்பிட வேண்டாமான்னு, சாப்பிடுறது தானே வந்திருக்கு, பட்டிமன்றம் போகிறதான்றப்பில் தெளிவாக சொல்லி அதுக்குள்ளே 2 ஸ்பெஷல் தோசை, ஒரு 3 இட்லி உள்ளே தள்ளிட்டு, அண்ணாச்சி இனிமேல் பட்டிமன்றம் பேசினாலும் பரவாயில்ல, பேசாட்டாலும் பரவாயில்ல, சாப்பிட்டாச்சு
நாங்கள் 5 நிமிஷம் பேசும், கவரை முன்னக்கூட்டி கொடுத்துருங்க, அப்புறம் போகிற வழியில் சாப்பிடலாம்லான்னு வர கேள்வி. அப்புறம் இது மஞ்சள் இதெல்லாம் ரசனையா இல்லையா? இந்த பிள்ளைகள் எவ்வளோ அன்பாக இருக்காங்க, சாப்பிட்றது ஒரு சந்தோஷம். ஒரு நாள் எங்கே சாப்பிட்டு நம்ம வந்தோம், நம்ம தேனி இல்லையா, தேனி உத்தமபாளையம் போயிருந்தோம் இல்லையா, ஆஜி உத்தராவுத்தர் கல்லூரி, அங்கே சாப்பிட்டாச்சு. அப்புறம் தேனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கினோடனே அப்போ இங்கேயும் சாப்பிடலாம், இங்கே ஒரு ஹோட்டல் இருக்காங்க அப்பல, சரி இங்கேயும் சாப்பிட்டாச்சு. அப்போ பார்சல் வாங்கிட்டுமான்னு, எதுக்கு போகிற வேலை திண்டுக்கல் இறங்கி சாப்பிடணும், அது விளங்க அது என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சாப்பிடணுன்னாச்சு. அது நம்ம விட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ரசிங்க, எல்லாத்தையும் எல்லாத்தையும் அன்பாக இருங்க, ரசிங்க. நான் கோயிலுக்குள்ளே போனால் பட்டர்லேருந்து எல்லோரும் அன்பாக இருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை, பணத்தை வச்சுக்கிற மாட்டேன், கொடுத்துட்டே 100 ரூபாய் நீ 100. நாஞ்சில் நாடனுக்கு கோவமாக இருக்கும், பேரூர் கோயிலுக்கு போவான், கூடயே வருவான், சாமி முடுதானோ இல்லையா சட்டை பையன் என் கையும் தான் பார்த்துட்டே இருப்பான். என்னாச்சு ஓதுவார் அருமையாக பாடினார்ல தம்பி, நல்லா தான் பாடினார், 10 ரூபா போதும் என்னாச்சுருவான், டென்ஷன் ஆயிடுவான். எதுக்கு நீங்கள் 100 ரூபாய் கொடுத்துருவீங்கன்னு, ஐயா அவன் என்னம்மா பாடினான்டா, அவனுக்கு 100 ரூபா கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? பேரூர் கோவை மாவட்ட கோயிலில் மட்டும்தான் ஐயா கருவறைக்குள்ளேயே தமிழ் பாடுவாங்க அந்த பட்டர்கள். அவனே நல்ல பாடுறவனாக இருப்பான். இப்போ நம்ம சில கோயிலெல்லாம் பட்டர்கள் பாடியே சாமி குத்தாலத்துக்கு போயிட்டார், இங்கே இல்லை. இவன் பாட்டை சகிக்காம நான் திரும்ப போய் சாமி இருக்கேலான்னு அவன் தினசரி இருந்து பாடுறான்டா, அதான் நான் இப்போ குத்தாலத்தில் மலையில் ஒளிஞ்சிருக்கேன், அவனை நீக்கிட்டு என்னை கூப்பிடுங்க. எது பாடினா சரியாக பாட வேண்டாமா? லால்குடி சாமிநாத ஓதுவார் பாடி கேளுங்க, தேவாரம் திருத்தணி சாமிநாதன் இல்லையா, லால்குடி சாமிநாதன் பெண்மை கலந்த குரல். சில பேர் பாடும்போது சிவன் அவன் சிவன் அவர் சொன்னார் நிறுத்தல, எதுக்கு இவ்வளோ சத்தம் போடுத, நானே செவிட்டு பையன் நினச்சோல, மெதுவாக பாடல, சொல்லு வர மாட்டாரா சிவபெருமா, எதுக்கு இவ்வளோ சத்தம் போடுறாங்க போய்? எனக்கு புரியல, இவங்க பக்தி, இவன் சாமி கும்பிடுறது தாய் ஒன்றுமே புரியல. நான் என்ன சொல்கிறேன், சாமி கும்பிடு நான் வேண்டாங்கல்ல, நான்லாம் சாமி கும்பிட்டா நல்லா சாப்பிட்டு போய் தான் கும்பிடுவேன். பசியோடு போனோன்னு வைங்க, நம்ம இட்லி எள்ளுமுளை அப்படி என்ன தான் இருக்கும், நெல்லை பேர் தெரிய மாட்டார். நம்ம அங்கே தோடுடைய செவியன் வயிறு சொல்லணும், ஏல எள்ளுமுளை அப்படி இட்லியும் சாப்பிடாம இவன் என்னெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கேன்னு. ஆனால் நான் நல்லா சாப்பிட்டு போனேன்னு வைங்க, அப்புறம் இந்த நினைவு இருக்காது, அவரை பார்த்துடலாம். இது சில பேர் விரதம்னு இருந்து வீணாக போகிறாங்க. இந்த விரதம்லாம் இருக்காதியே, பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளை பட்னியாக இருந்தால் சோறு போடு, நீ சாப்பிடும் போதெல்லாம் இன்னொரு உயிருக்கு சோறு போடு, உனக்கு துணி எடுக்கும் போதெல்லாம் இன்னொரு ஊருக்கு துணி எடுத்து கொடு. நெல்லை பேர் உன் வீட்டுக்குள்ளே இருப்பான், அவன் அங்கே இருக்கான், நீ அவனை மதிக்காமல் அங்கே போகிற, அவன் என்ன பண்ணுதான், அவனுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான். பிள்ளையார்ட்ட போய் சண்டை போடுவானையா, எங்கள் ஊரில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சந்தி பிள்ளையார் உள்ள ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், நீ விளங்குவியாவே, நீ விளங்கு. நான் நினச்சேன் முன்னாள் நிற்க பிள்ளையார் தான் ஏசிக்கிட்டு இருக்கான், 20 வருஷமாக வெடலை போடுறதுனால பேயில போவான், அவனுக்கு கொஞ்சமாக கண்ணு இருக்காலங்க, இல்லை யார் என்ன அவனை தான்னாச்சு, அவன் பிள்ளையார் என்னாச்சுங்க. அடே உன்னை அவன் விடலை போட சொன்னானா, அவன் உன்னை தேங்காய் உடக சொன்னானா, உன்னை கூப்பிட்டானா, வேண்டாண்டா. நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியில் படமாடும் கோயில் பரமர்க்கங்காகும், படமாடும் கோயில் பரமர்கொன்றியில் நடமாடும் கோயில் நம்பர்க்க. திருமூலர் சொல்றானே, கோயில் கட்டாதரா, பிள்ளையார் கோயிலாம் வேணாண்டா, இறைவன் படைத்த அத்தனை உடலிலும் உயிரிலும் இறைவன் இருக்கிறான், எல்லா உயிர்களுக்கும் நீ உதவி செய்ய அது கடவுளை போய் சேர்ந்துரும், கடவுள் உன்னை பார்த்துருவாருங்கிறானே சொல்லியிருக்கான்ல தமிழ்ல. அதைத்தான் யாரு சொன்னாங்க, நம்ம சிப்பராயன் சொன்னார், எத்தனை போதனை சொல்லிட்டான். என்ன கோயில், சூரசமாரத்து கூட்டத்தை பத்திலாம் 12 லட்சம் பேர். இனிமேல் 2 மாசத்துக்கு திருச்செந்தூர் போகக்கூடாது, கடற்கரை நாரி போய் கிடக்கும், அந்த பக்கமே போயிடக்கூடாது, சுகாதார கேடு. சூரனை அழிச்சிட்டானுவ, சூரனுடைய ஆணவமலம் கண்மமலம் மாயை மலத்தை எல்லாம் கழித்த பொழுதே எல்லா மலமும் அங்கே கழிந்தது. வேற என்ன, சுகாதாரமா இருக்கானா மனுஷன், சுகாதாரமா இருக்கணும்ல, சுத்தமா இருக்கணும். ஆனா இந்த ஊர் தான் ரசனையானது. நம்ம டாக்டர்கள்லாம் ரொம்ப நல்ல டாக்டர்கள். நம்ம டாக்டர் நாயனா இருந்தாங்க முன்னால், அந்த காலத்தில் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஒருத்தன் வந்து கேட்கான், இட்லி சாப்பிடலாமா நாயனா? சாப்பிடலாம். தோசை பிரியாணி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அப்படியா, வடை சாப்பிடு. போயிட்டான். நான் என்ன கேட்டேன், என்ன எல்லாம் சாப்பிட சொல்லி 1 வாரம் இருக்க போகிறான், எதையும் தின்னுட்டு போகிறான், உனக்கு என்ன அந்த நான் சந்தோஷமாக சாப்பிட்டு போட்டுங்காரு. இந்த மாதிரி டாக்டர் நீங்கள் இந்தியாவில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? என்ன ரசனை பாருங்க அவளுக்கு. அவர் நம்மகிட்ட ஆம்பட்டு சாப்பிட்டு போகிறோம், உனக்கு என்னுடைய 1 வாரம் தான் இருப்பான், போட்டும் ரசனை. நம்ம ராதாகிருஷ்ணன் டாக்டர் ரசிச்சிருக்கல, ராதாகிருஷ்ணனை அற்புதமான ஆள். கிராமத்துலேருந்து ஒருத்தன் வந்துருமா, இல்லை என்ன செய்து உனக்கு காய்ச்சல் வராதில்ல, தெர்மாமீட்டர்லாம் வச்சு பார்த்துட்டு, சரி ஒரு ஊசி போட்டு கொடுமால, சரி வேட்டியை கொஞ்சம் கீழே இறக்க போட்டுருவார். எவ்வளோ வச்சுருக்கேன் பாரு, 20 ரூபா.
இல்லை ஊருக்கு போய் துட்டு இருக்கா? இல்லையே சாமி. அப்போ துட்டு வேண்டாம் போ. அப்பல்லோவுக்கு போனீங்கன்னா சொத்தை எழுதி வாங்கிடுவான். நம்ம ராதாகிருஷ்ணன் இருக்கிற ரூபாய் நீ கொண்டு போன்றார். அப்பல்லோக்கெல்லாம் போயிடாங்க. எங்கள் ஊர் எங்கள் தேவர் ஒருத்தர் வந்துட்டார், உடம்பு சரியில்லைன்னுட்டேன். நான் சொன்னேன் சித்த மருத்துவம் சாப்பிடுவோன்னே. இல்லை பெரிய டாக்டர்கிட்ட அனுப்புங்கன்ட்டார். நினைச்சேன் சரி இவனுக்கு நேரம் சரியில்லை, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஃபோனை அனுப்பிச்சிட்டேன். காலையில் 9 மணிக்கு உள்ளே போயிருக்கான், 6 மணிக்கு வெளியே விட்டுருக்கானுவோ. ஒரு 20 ரிப்போர்ட் கையில் கொடுத்துருக்கானுவோ. ஆமாம், ஃபைல் போட்டு கொடுத்து அந்த என்ன வந்தார், என்ன ஆச்சுன்னே. இல்லை ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க அப்படின்னாரு. அப்படியாண்ணே? ஆமாம். சரி அப்போ ஊருக்கு போயிட்டு வாங்கண்ணே. ஏன்ட்டையும் ஒன்றும் இல்லைன்னாரு. என்னண்ணே 7000 ரூபாய் வாங்கிட்டு தான் வெளியே விட்டானுவா, அதுவும் ஒன்றும் இல்லைன்னா இதுவும் பஸ்ஸுக்கு துட்டு வேணுமேன்னாரு. நான் தான் முதல்ல எங்கே போதன்னு இல்லை யாவே அங்கே போனேன். என்ன நடந்துன்னேன். விடிய காலம் ஒரு மிஷினில் தள்ளினானுவா, மத்தியானம் அதே மிஷினில் 2வது தடவை தள்ளிட்டானுவா. என்னடா விடிய காலம் தப்பாக எடுத்துட்டோம், இன்னொன்று எடுத்துக்கிட்டோம்னா என்னமோ ஃபோட்டோ எடுக்க மாதிரி. அப்புறம் பசையை தடவை இங்கே ஒட்டி அங்கே ஒட்டி கரண்ட காலில் ஒட்டி ஒரு பிள்ளை நின்று பிசுக்குன்னு அடிச்சுட்டே இருந்தது. நான் அந்த பிள்ளையே பார்த்துட்டு இருந்தேன்னா அதில் 2000 ரூபா போகணும், விவரம் எனக்கு தெரியல. அது வேறு அழகான பிள்ளையா வேறு, டாக்டர்கள் இதுக்கு தான் அந்த பிள்ளைகளெல்லாம் வேலைக்கு வச்சுருக்கான் போல தெரியுது. 7000 ரூபா வாங்கும்போது தான் அதெல்லாம் நினைவுக்கு வருது முதலாளி. நான் தான் போகாத நினைவு. 200 ரூபா அப்புறம் நான் கொடுத்தேன். எதுக்கு அந்த ஹோட்டலுக்கு அதுக்கு போகிறேன்? கிராமத்துக்காரன் ஹோட்டலுக்கு போன மருத்துவமனைக்கு போன காலம் உண்டா? கிராமத்தில் வேலை பார்க்குற தொழிலாளி போக மாட்டேன். அவன் உடம்பு சரியாலாம் இருக்கும். ஒருபான சோறு சாப்பிட்டாலும் அதுக்கு உழைச்சிருவான், பத்தில் மம்பட்டி பிடிச்சிருவான், உழுதுருவான், உடம்பு அவனுக்கு வராத நோய். அவனுக்கும் நோயை கொண்டு வந்து விட்டானுங்களே. ஐயா பாருங்க, எல்லா ஊர்லேயும் பெரிய இங்கே கெட்டுவல் ஆஸ்பத்திரி கட்டினாங்க. ஆஞ்சநேயர் தான் இருக்காரு, ஆஸ்பத்திரியை காணுமே. ஆஞ்சநேயர் எல்லாத்துக்கும் அருள் செஞ்சுட்டு ஆஸ்பத்திரி அருள் செய்ய போயிட்டானையா அந்த ஆஞ்சநேயர். ஐயங்காருக்கு அருள் செஞ்சிருக்காரு, ஆஸ்பத்திரிக்கு பண்ணாரா? ராமகிருஷ்ணன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அந்த மருத்துவமனை துவக்குனர் உன்னதமான மனுஷன், ஒழுக்கமான மனுஷன். நான் அப்பவே சொன்னேன், எல்லாம் ஆஞ்சநேயர் செட்டில் ஆயிடுவார் போல தெரியுது ஆஸ்பத்திரி. ஒரே வடமாலே 20 தடவை சாத்துறாங்களே. ஆஞ்சநேயர் ஒன்றும் வருத்தப்படல. என்னன்னு கேட்டேன், அதே வாடை பழகி போச்சுடா, அது திரும்ப மாற்றினா தான் பிடிக்காதுங்க. இது வடமாலையை மாற்றிட்டான்னா எனக்கு பிடிக்காது, உடம்புக்கு ஆகாதுங்கார். யாரு? புரியலையே எனக்கு. ஏண்டா இங்கே தானே பாரதி பிறந்தான், இந்த பள்ளிக்கூடத்தில் தானே பாரதி படித்தான். கடலை தாவும் குரங்கு வெண் கனலை பிறந்ததோர் செவ்வுதல் பெண்ணு வடமலை தாழ்ந்ததனாலே தெற்கே வந்து சமன்சை குட்டை முனியும் நதியின் உள்ளே முழுகி போய் அந்த நாகர் உலகில் ஒரு பாம்பின் மகளை விதியுறவே மனம் செய்த திரள் வீமனும் கற்பனை என்பது கண்டோம்னா. ஒன்று மற்றொன்றை பழிக்கும், ஒன்று உண்மை என்று ஓதி மற்றொன்று பொய்யென்னும் நன்று புராணங்கள் செய்தார். நல்ல கவிதைகள் பல பல தந்தார். கவிதை மிக நல்லதேனும் அக்கதைகள் பொய்யென தெளிவுற கண்டோம்னா. ராமாயணம் பாரதம் கதடா நல்லா இருக்கும், ஆனா பொய்யணும். அவன் ஐயன் தான். இப்போ இந்த சேது சமுத்திர விஷயத்திலேயே நான் நம்ம அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எழுதினேன், பாரதியார் பாட்டே காரணம் காட்டுங்கடா, பாரதி பொய்ன்னு சொல்கிறான்னு. அதில் ஒரு எம்பி என்கிட்ட சொன்னான், அண்ணாச்சி சொல்லிடலாம், அப்புறம் பார்லிமெண்ட்லேருந்து பாரதியார் சிலை இந்த பிள்ளை தூக்கி வெளியே வீசிடுவாங்க. அப்போ எந்த சிலைகளும் அந்த சிலைகளுக்கு காரணமானவனான கொள்கைகளுக்காக வைக்கப்பட்ட சிலைகள் இல்லை. அப்படித்தானே? பாரதியாரை ஏற்றுக்கிடும் வச்சுதான் அந்த பாரதியார் கருத்தை ஏற்றுக்கணும்ல. என்னங்கய்யா? அதான் நான் கவிதை எழுதினேன். குழிகள் தோண்டி கொள்கைகள் புதைத்தால் தலைவரே சிலையாய் காவலாய் நிற்பர். ஐயா சொன்னார்ல. இன்னொன்னுங்க, நம்ம பெரிய தேசிய தலைவர்களை கூட ஜாதிக்குள்ள கொண்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா. நான் என்ன சொல்றேன், அவங்க ஜாதி சங்கத்துக்குள்ள சிலையை வச்சுக்கிட சொன்னீங்கன்னு வைங்க, ஊர்ல சண்டையே கிடையாது. புரியுதா? தெருவில் விட்டுருக்கும் போது எவனோ ஒரு சின்ன விவரம் இல்லாம எதையாவது அடிச்சுட்டான்னு வைங்க, ஊரே கொளுத்திடும். ஆனா ஒண்ணுயா, நம்ம ஊரை வச்சு எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. மெட்ராஸ்ல எல்லாம் திருநெல்வேலினா பயப்படுதான். அறுவாள் இருக்கான்னு கேட்கானே. அவன் மொத்தமாக திருநெல்வேலி எல்லாருமே அறுவாள் வச்சிருப்பான்னு நினைக்கானுவாங்க. மெட்ராஸ்ல எல்லாம் திருநெல்வேலினா ஓடிடுவான் அவனே. நைனா வேணாம் நைனா, உனக்கு நமக்கு உண்மை இல்லைன்றான். என்னடா நான் திருநெல்வேலின்னு சொன்னேன். அவன் நினைக்கான் அந்த அறுவாள் வந்து எங்கே செய்கிறாங்க அங்கன்னு. ஒருத்தன் கேட்கான் என்கிட்ட பம்பாயில், அறுவாள் எப்போவும் செய்கிறவன் தான் செய்தான், ஏன் கேட்கல, எல்லாருமே வச்சுருப்பாங்களா திருநெல்வேலிலங்க. அதான் ஐயா சொன்னார், பஸ்ஸில் ஏற முடியுதான்னு கேட்டார். கண்டக்டரே சொல்கிறான், கோயில்பட்டிக்கெலாம் டிக்கெட் தர முடியாது, தச்சநல்லூருக்கு வாங்கிக்க, பஸ்ஸு போதான் பார்ப்போங்க. இதுக்கு நாங்கள் ஒரு செல்லையிலேருந்து தடவிட்டானோ இப்போ வெட்டுவானுவாங்க. புரியலையே. இப்போ இளைஞர்கள்லாம் தீவிரவாதி ஆகிட்டான்னு வருத்தப்படுறீங்களா? ஏன் தீவிரவாதி ஆகிறான்? அவன் படிக்கிறான், எம்ஏ படிக்கிறான், எம்ஃபில் படிக்கிறான், முனைவர் பட்டம் பெறான். அவனுக்கு இந்த நாட்டில் வாழ்க்கையே கிடைக்கல. ஒன்றும் இல்லாத பூரா 5000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி சம்பாதிக்கிறான். எவ்வளோ நாள் பொறுத்துட்டு இருப்பான் ஏழை இளைஞன்? அவனுக்கு ஒரு ஆத்திரம் வருது, ஒரு கோபம் வருது, இவனெல்லாம் கொண்டுட்டானாங்கிறான், தீவிரவாதி ஆகிறான். தீவிரவாதி மேலே எனக்கு வருத்தமே கிடையாது, ஆகத்தான் செய்வான். எவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டே இருப்பான் இல்லையா?
இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கிடக்கை உலக எத்தியான்னு வள்ளுவன் சொன்னதுக்கு அப்புறம் படிச்ச பிள்ளைகள் வேலை கிடைக்காம, அதே நேரம் அவன் கூட மோசமா படிச்சவன் இருக்கான் பாருங்க, அவன் அந்த வேலைக்கு போயிடுறான். என்னடான்னா 5 லட்சம் ரூபா ஒருத்தன் போயிட்டான்றான். அது மாதிரி இந்த டாக்டர்களை இலவச சேவை பண்ணுன்னு சொல்றாங்களா அரசாங்கம், நான் ஒத்துக்கவே மாட்டேன். எப்படி இலவச சேவை பண்ணுவான்? 30 லட்ச ரூபா ஒருத்தன் சீட்டு வாங்குறான், அவன் எப்படி இலவச சேவை செய்ய சொல்லலாம்? நீ காமராஜ் காலத்துல காங்கிரஸ் காலத்துல படிப்பு இலவசமா தானே கொடுத்தான் மெடிக்கல், அவனை இலவசத்துக்கு போய் சொல்லு போவான். இவன் 30 லட்ச ரூபா கொடுத்துட்டு எங்கேயா போவான்? அதனாலதான் பொண்ணு டாக்டரா இருந்தா கூட 30 லட்ச ரூபா இவன் வாங்குதான் அங்கேருந்து. உண்டா இல்லையா? கூட்டு குடும்பத்தை விட்டுட்டியா, அது ஒரு பெரிய கேடு. அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த குடும்பம் எவ்வளவு சுகமா இருக்கும். இது ஒத்த காட்டு குரங்கா ரெண்டும் போய் தனி கொடுத்துட்டு இருந்து டைவர்ஸ் ஆயிடுது. ஒரே மூஞ்சி எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்க முடியுங்க? அவா கோர்ட்டார் கேட்காரு, வாட்ஸ் எ ப்ராப்ளம் பிட்வீன் யூ? மூஞ்சியே பார்த்தா 2-3 வருஷமா ரொம்ப சலிச்சு போச்சுன்னு அவனும் சொல்கிறான். சரி, கோர்ட்டார் உடனே டைவர்ஸ் கொடுத்தாரு. எப்படின்னு கேட்டான். அவளே டைவர்ஸ் தானேங்க கோர்ட்டாரு, அவளை அப்படி ஒத்த மூஞ்சியே பார்த்த ஆள் தான். நம்ம தாத்தா பாட்டி எப்படி சந்தோஷமா இருந்தோம். நம்ம பிள்ளைக்கு தலைவலின்னா கிளவிக்கு தான் தெரியும், இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சுக்கு உரைச்சி போட்டுருவா. இப்போ எல்லாத்துக்கும் டாக்டர். கோவிந்தன் டாக்டர் வீட்டு முன்னால் குழந்தைகளை வச்சு எப்படி காத்து கிடக்காடு பற்றியில் பழைய சுப்பிரமணியர் பேரன் கோவிந்தன். குழந்தைகள் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் அவன். குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்போமா? என்ன கேப்பக்கூழும் அது இதுவும் கொடுத்துருந்தாலும் உடம்பு ஆரோக்கியம் இருந்தது. இப்போ அதைத்தான் அந்த பாட்டு ஐயா சொன்னது, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ. அது என்ன தெரியுமா? அது ஒரு நம்ம சூரியநாராயணன் இருந்தால் தெரியுமா, குழந்தைகள் நல்ல மருத்துவர் இறந்து போயிட்டார். அவர் கேட்டார் ஒரு பொண்ணுகிட்ட, பிள்ளைக்கு பால் கொடுக்குறியாம்மா? நின்றுடுதுன்னா நினப்பு இருந்தால் நிற்காது இல்லைன்னாரு. சொல்லிட்டு என்ன பார்த்து என்னன்னாச்சு தேவாரம் அதான சொல்லுதுன்னாரு. எந்த தாய்க்கு தான் குழந்தைக்கு பால் கொடுக்கணும் உணர்வு இருக்கோ அவளுக்கு பால் சுரந்தே தீரும், அது நிற்காது. அதைத்தான் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால தேவாரம். தேவாரத்துக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குன்னு யாரா பார்க்குறீங்களா? திருவாய்மொழியில் எத்தனை விஷயம் இருக்குன்னு எனக்கு என்ன, நான் அதெல்லாம் பார்ப்பேன். அதில் புதுசாக இப்போ ஐயா எப்போ சொன்ன செய்தி எப்போ சொல்கிறாரு. ஒரு பாட்டை படித்தா எங்கள் அப்பா சொல்லுவாங்க, தாமிரபரணியில் போய் அப்போல்லாம் குளிப்போம், இப்போல்லாம் குளிக்க முடியாது. பக்கத்துலேயே மாடும் குளிக்கி எருமையும் குளிக்கி ஒருத்தன் ஃபுல்லாக போட்டு வந்து உள்ளே விழுந்துருந்தான், செத்துக்கிட்டு போயிடுவான்னு பயமாக இருக்குது. சாட்சி சொல்ல போகணும், ஆற்றுக்கு போக முடியுதா? அப்போ ஆறு எப்படி இருக்கும்? அப்படியே முங்கி கீழே போய் மணலில் படுத்திருப்போம். எங்கள் அப்பா சொல்லி தருவாங்க, ஒரு பாட்டுக்குள்ளே முங்கி கீழே போய் படுத்துடணுப்பா, தாமரமேட்டில் படுத்த மாதிரி. அதனால தான் அந்த பாடல்களுக்குள்ளே நுழைஞ்சு பார்க்குற புத்தி எனக்கு வந்தது. இந்த பாடலுக்குள்ளே என்ன இருக்கும் தேடி கண்டுபிடிக்கணும்ல. பாடலுக்குள்ளே கண்டுபிடிக்கலன்னா எப்படி? இந்த கர்ணன் வந்து கடைசியில் கண்ணன் அவர் அர்ஜுன் அம்பு போட்டு கண்ணன் வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிட்டார் இல்லை, கிடையாது. கடைசி வரை கர்ணனுக்கு வந்து நான்கிற உணர்வு போகலை. அது வில்லிபுத்திராரை படித்தா தான் தெரியும், படிக்க மாட்டானே. சங்கரநாராயணனை பாருங்க, எங்கள் திருப்பரம்பியத்தில் தானே பட்டிமன்றம் நினைவு இருக்கா? தேன விசய பிள்ளையார் கம்பராமாயணத்தில் பாடல்கள் சொல்லுங்கள் தம்பின்னு உன்னைவள் சொல்லியாச்சு. 3 ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னும் 2 தான் இருக்குது, அதை சொல்லிடுவேன், அப்புறம் கேட்கப்படாது. மேடையில் எவ்வளோ சேட்டை கிண்டல். 3 சொல்லியாச்சு கம்பராமாயணம், அவ்வளோதான் தெரியும், இன்னும் 2 இருக்குது, அது சொல்லிடுவேன். ஏன்னா அப்புறம் நடுவர் அவர்களே அப்புறம் கேட்கக்கூடாது, அப்புறம் கேட்கணும் கம்பன்ட்டை தான் கேட்டுக்கணும், நம்மகிட்ட கேட்கக்கூடாது. இது நம்ம தம்பி அது மாதிரி மதுரையில் தாக்கு சுப்பிரமணியம், அந்த ஆள் ஒரு டெக்னிக், அவன் தண்ணி டெக்னிக். ஏன் ராமன் மறைந்திருந்து அம்பை விட்டார்? விட்டார் என்ன செய்ய அப்படிமா, என்ன டெக்னிக் பாருங்க. அதுக்கு பதிலே சொல்ல மாட்டான். விட்டார் ஐயா ராமன், என்ன செய்ய? ராமனிடம் எவன் கேட்க முடியும்? நான் அப்படி கேட்பேன். உடனே பக்கத்தில் இருந்தேன், ஏன்னா கேள்வி கேட்க மாட்டேன்னு சொன்னீங்களா, ஏன்னா திரும்ப கேட்குவியா? நான் சொல்லுவேன், எப்பா எனக்கு பணம் கொடுக்குறான், உனக்கு பணம் கொடுக்குறான், ஒரு 2000 பேர் காத்து கிடக்குறான், அவனை ஏமாத்தலாமா? மேடையில் பேசுகிற பிள்ளைகளை ஏன் திட்டுறேன்? உனக்கு மரியாதை கொடுத்து மேடை போட்டு உன்னை ஒரு அறிஞன் தானே மேடையில் கொண்டு உட்காந்து வைக்கிறான். அப்போ நீ அறிஞன்கிறத நிரூபிப்பதற்கு தான் அந்த கழம். அவங்களை ஏமாத்த பார்த்தேன்னா இதுக்கு தாயா படிங்க, படிச்சுக்க, எல்லாத்தையும் படி. இலக்கியம் மட்டும் படிங்கிறேன்னா கிடையாது. தினத்தந்தி படி, தினமலர். எங்கள் வீட்டுக்கு விடியகாலம் 5 பேப்பர் வந்துடும். தினகரன், தினத்தந்தி, தினமலர், தினமணி, ஹிந்து, எல்லாத்தையும் படிப்போமே. ஒரே செய்தியை இந்த ஒரே செய்தி இந்த 4 பத்திரிகை வெவ்வேறு விதமாக கொடுப்பான் பார்த்தீங்களா? அது அவன் பார்வை, அவன் சிந்தனை, அதுக்கு தகுந்தானே கொடுக்குறாங்க. அப்போ தானே அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கிறோம். படின்னா என்னமா தப்பு? படி, பள்ளிக்கூடத்தில் படின்னு நான் சொல்லவே இல்லை. அதெல்லாம் அது வாங்கிடலாம்ல. அது
பையங்களே தானே கேட்டுக்கிட்டு தான் ஒருத்தர் மாப்பிள்ளை நீ என்ன வாங்கியிருக்காங்க, எம்ஏ வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு வீட்டில் கேட்டேன், சின்ன நம்ம தம்பி என்ன வாங்கியிருக்கான, அவங்களே வாங்கினா நான்லாம் வாங்கி கொடுத்தேங்காரு அவர். அவள் கௌரவமாக இருக்கா, அவன் போயிட்டு வந்தால் நான் வாங்கி கொடுத்தேங்காரு. என்னங்கய்யா மதுரையில் அரச மரம் இருக்குல்ல, அரசடியில் ஒரு ஆள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமே நடத்திட்டு இருந்தான். ஐயாவுக்கு தெரியுமா அது? இந்த ராஜாராமும் தாக்கஸ் என்ன பண்ணா, அண்ணன் உங்களுக்கு ஒரு பட்டம் வாங்கிடுவோம்னா. எனக்கு அதிர்ச்சி ஆயிட்டுது, பட்டம் வாங்குதா எங்கே என்ன அரசடியில் ஒரு இருக்கு கூட்டு போயிட்டானுவா. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அறிஞன் 10 பேர் அங்கே தான் எம்ஏ வாங்கியிருக்கான். மைதிலி யூனிவர்சிட்டி அந்த ஆள் வச்சுருக்கான். பட்டம் எவ்வளோ, அவன் ரொம்ப சாதமாக சொல்கிறார். எம்ஏ வந்து 4000 ரூபாயா, பிகாம் வந்து 2000 ரூபா. ஏன்னா அவன் தானே அச்சடிச்சு கொடுக்க போகிறான். யூனிவர்சிட்டிங்கிற ஒரு தாலியும் கிடையாது. தமிழ்நாட்டில் பெரிய அறிஞங்க 4 பேர் அங்கே தான் பட்டம் வாங்கியிருக்கான். அந்த லிஸ்டெல்லாம் காமிச்சிட்டான். நம்ம எப்படி ஐயா தான் சொல்லுவார்ல, நம்ம கேரக்டர் வேறு. அன்னைக்கு ஜான்சி ராணி பார்க்கில் காங்கிரஸ் கூட்டம் பேசும்போது சொன்னேன், என்னையா எஸ்பிலாம் வந்திருக்கியே, அங்கே ஒருத்தன் பட்டங்களை வாரி வழங்கிக்கிட்டு இருக்கான், அவனை பார்க்கப்படாது, ராத்திரியே கைது பண்ணிட்டானுவோம். இந்த பேராசிரியர் 2 பேரும் சொல்றானுவோம், உங்களை கூட்டு போன தப்பா போச்சான்னாச்சு, அவன் பொழைப்பா நாட்டையெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். எம்ஏ 4000 ரூபாடுங்க சாருக்குன்னா நான் 2000 தாரேங்க. நம்ம கத்திரிக்காய் விற்க மாதிரி. அப்ப அந்த படிச்சிருக்கான்ல, முறையா படிச்சு வந்தவனெல்லாம் துரோகம் செய்கிற, அவருடைய எதிர்காலத்தை சிதைக்கிற, இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை சிதைக்கிற வேலை தானே ஒருத்தன் செய்யறான். அவனை கைது பண்ணணும்னு நான் சொன்னா அதுக்கு 4 பேர் என்கிட்ட வருத்தப்படுறானே. என்னையா அவன் பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க, அது பொழைப்பால் அது. இது எங்கேயா போய் சொல்ல? ஐயா அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்தும், தனியார் சாராய கடை நடத்துவான். இப்போ அரசாங்கம் சாராய கடை நடத்துது, தனியார் பள்ளிக்கூடம் நடத்தும். இது என்னது? அண்ணாவுக்கு தெரியாதா, காமராஜுக்கு தெரியாதா? அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டாரு, போய் சொன்னாங்க 10,000 கோடி வருமானம் வரும்னாங்க. அண்ணா ஒரே வார்த்தையில் சொன்னார், அதுக்கு பின்னால் கோடிக்கணக்கான ஏழை தாய்மார்களின் கண்ணீர் இருக்கிறது, அந்த பணம் எனக்கு வேணாண்டார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.